ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம துபாய் பிளாகோட கண்டினியூஷன் பார்க்குறோம். டே ஒன் துபாய் ஃப்ரேம் அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு வாக் எடுத்து ஜபேல் பார்க் ஜஸ்ட் 5 minutes வாக்கில் நம்ம இங்கே என்டர் ஆகிறோம். இதுக்கு தனி என்ட்ரி டிக்கெட் இருக்குது. இது டைனோசர் பார்க் அண்ட் அது கூடவே ஒரு க்ளோ கார்டன் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஈவினிங் வந்து விசிட் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் அந்த கார்டன் வந்து நல்லா க்ளோ ஆகும். நிறைய லைட்டிங் அதெல்லாம் வச்சுருக்காங்க க்ளோ ஆகிறதுக்கு. இலுமினேட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ நாங்கள் மார்னிங் தான் விசிட் பண்ணோம். டைனோசர் பார்க் அது உள்ளேயே போயிட்டு க்ளோ கார்டன் அப்படியே என்ட்ரி வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பசங்க வச்சுருக்கீங்க, பாய்ஸ் இருக்குது, டைனோசர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை மஸ்ட் விசிட்டில் வச்சுக்கோங்க. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய லைவ் டைனோசர் மாதிரி செட்டிங்லாம் இருக்குது, சவுண்ட் இருக்குது, அது ஆக்ஷன் இருக்குது, அதனால நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்பயும் ஒரு சாலிடாக ஒரு 1 hourலேருந்து 2 hours வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில கேஃபிடேரியா இருக்குது. பார்த்துட்டு வந்தோம்னா ரியலாவே 2 டைனோசர் எக் வச்சிருந்தாங்க. உள்ள வந்து பார்த்தா 2 குட்டி டைனோசர் எட்டி பார்த்துச்சு. அப்படியே நம்ம அங்கிருந்து க்ளோ கார்டனுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் க்ளோ கார்டன். ஜெயின்ட் ஸ்டாச்சு மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் நாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா டைனோசர் பார்க்லயே ரொம்ப டிலே பண்ணிட்டானுங்க. அதனால இங்க ஜஸ்ட் நாங்க பார்த்துட்டு டக்குன்னு எக்ஸைட் ஆயிட்டோம்.